அன்புக்குரியவர்களே, முழந்தாளிட்டு மன்றாடுவோமாக என்னும் தொடரில் பழைய ஏற்பாட்டு ஆளுமைகளான சாலமோன், எஸ்ரா, எரேமியா, தானியேல் போன்றவர்கள் முழந்தாளிட்டு மன்றாடினார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தேடி வந்த நோயாளர்கள் முழந்தாளிட்டு மன்றாடினார்கள். இயேசுவே முழந்தாளிட்டு மன்றாடினார் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். இயேசுவை பின்பற்றி ஸ்தேவான், பேதுரு ஆகியோர் முழந்தாளிட்டு மன்றாடினார்கள். பவுலும் முழந்தாளிட்டு மன்றாடினார். திருத்தூதர் பணிகள் 20:36 வாசிக்கின்றோம். எபேசு நகர மூப்பர்களிடமிருந்து விடைபெற்ற போது பவுல் முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். திருத்தூதர் பணி 21:5 கடற்கரையில் நாங்கள் முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினோம் என்று சொல்கிறார். ஆகவே முழந்தாள் படியிடுவது என்பது பழைய ஏற்பாட்டு மரபு, புதிய ஏற்பாட்டு மரபு, நல்ல கத்தோலிக்க மரபு. நாமும் நம்முடைய குடும்பங்களில், கோவிலில் முழந்தாளிட்டு மன்றாடுவோமாக. ஆமென்.